அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை மேசராசிக்காரர்களுக்கு மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக எவையெல்லாம் அமைகிறது, மிக முக்கியமாக மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக முக்கியமான இரு கிரக நகர்வுகள் நடைபெறுகின்றன. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று, தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின் படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அது பிறகு அதிரடியான பல மாற்றங்களை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் இந்த மாதத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்கிறார். அங்கு ராசியின் நீச்ச அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது, இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்தை இந்த மாதத்தின் பிற்பகுதியில வலு சேர்க்க போகிறார். எனவே இப்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக மாறுதல்கள் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமாக மாற்றி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் 7.5 சனி துவங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவது அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனும் 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 9ஆம் இடத்திலும், அதற்கு பிறகு 18 நாட்கள் கர்மஸ்தானத்திலும், அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் வலுவாக லாபஸ்தானத்திலும் அமர போகிறார். வித்யாகாரகரான புதனின் மாறுதல் இப்படி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் பெரும்பாலும் உச்சம் பெற்று விரயத்தில் தான் வலம் வருகிறார். இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் 1லிருந்து 12ஆம் இடம் வரைக்குமே மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்பட்டாலும், குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பல வருடத்திற்கு பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக மிக முக்கியமான நிகழ்வாக குருவின் வக்ர நிவர்த்தி, ராசியின் அதிபதியான செவ்வாயின் வக்ர நிவர்த்தி என பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவின் அமைப்பில் மாற்றமில்லை. அதே போன்று சனியும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அவரின் அமைப்பிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே குடும்பஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் ஒரே சீராக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுவரை நீங்கள் சந்திக்காத வகையில் பல தடைகளை சந்தித்து வந்த சூழலில் தற்போது அந்த தடைகள் முற்றிலுமாக விலகுகிறது. குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் முற்றிலுமாக விலகும். வருமானம் ஒரே சீராக அமையும். அதே போன்று சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக சீராக நீங்கள் நினைத்தபடியே கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சுப விரயங்களை நிறைவாக குடும்பஸ்தானத்தில் அள்ளி தெளிக்க போகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சனி, புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம்
சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. வீண் விரய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் காரணமாக இனிமையான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகள் நீங்கள் விரும்பியபடி புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த திருப்திகரமான சூழல் போன்றவை மிகவும் சாதகமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அமைகிறது. 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாகவே லாப சனியினுடைய இறுதி காலகட்டத்தில் உறுதியாக நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. தொழில் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படுவது நிறைந்த லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது. புதிய முதலீடுகளை சற்று கணிசமாக திட்டமிட்டு குறைத்து கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமாக முதலீடு செய்யாமல் இருப்பது மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. புதிதாக தொழில் ரீதியான முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல காரிய வெற்றி இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு. பல வருடங்களுக்கு பிறகு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சனியும் லாபத்தில் இருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் விரயத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் மனவேதனை குறையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மிக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதிரடியாக பல பணிகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் குறைவில்லாமல் நீங்கள் விரும்பியபடியே விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. கால்நடையும் அபிவிருத்தி காண சிறப்பான தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு அதீத பலத்துடன் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சாதகமாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நிறைவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தில் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் முருகப்பெருமானுக்கு வருகிறது. எனவே உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும்.